ஹலோ, பிரேஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நன்மைகளை செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு கடந்த நாட்களிலே 7 மாதங்களிலே செய்த நன்மைகளை திரும்பி பாருங்கள். இன்றைக்கு மனித சுவாபம், அதனுடைய பழக்க தோஷம் என்னவென்று சொன்னால், நமக்கு தோல்விகளும் குறைகளும் நடக்க வேண்டிய காரியங்களுமே மனதிற்கும் சிந்தைக்கும் வருவது உண்டு. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சற்றே வித்தியாசமாய் அவன் சொல்லுகிறதை கூர்ந்து கவனியுங்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால், God has done so good things to me. பெரும் காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்களும் திரும்பி பாருங்க, 7 மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அது மிக சுலபமாய் மறந்து போய் விடுகிறோம். நம்ம ஆமிசிக விதமாய் மனுஷிக விதத்திலே குறைகளையே கஷ்டங்களையே அதிகமாய் பேசுகிறோமே தவிர, தேவன் செய்திருக்கிற நன்மைகளை நாம் மறக்கிற சுவாபத்துக்குள்ளே உள்ளவர்களாய் இருக்கிறோம். தாவீது சொன்னான், சங்கீதம் 116:12, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் உனக்கு செய்திருக்கிற உபகாரங்களை திரும்பி பார், நினைத்து பார். அவைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்க ஜெபத்தில் பெரும்பாலும், தேவன் என்னை இப்படி நடத்தினீரே, இந்த நாளில் எனக்கு இப்படி செய்தீரே, எனக்கு கிருபை பாராட்டினீரே, என்னை பலப்படுத்தினீரே, அதை நினைத்து அப்படியே தயவை உபகாரங்களை நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆமென். நாம் குறைகளை அல்ல, நாம் நடக்காத காரியங்களை பற்றி அதிகமாக யோசிப்பதை விட அவர் செய்திருக்கிற நன்மைகளை வைத்து தேவனை துதியுங்கள். நீங்கள் அப்படி செய்கிற பொழுது இன்னும் அதிகமான பெருங்காரியங்களை உடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 103:2 வாசிக்கிற பொழுது அவன் விதமாய் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனிப்பட்ட விதத்திலே மிக அக்கறையாய், பாசமாய், கிருபையும் தயவிலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நன்மைகளை பேசுங்க, நன்மைகளை சொல்லுங்கள், நன்மைகளுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காய் நன்றி இயேசுராஜா என்று அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை உங்களை அதிகமாய் தாங்குவதாக. நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் எல்லா இக்கட்டிலும், இன்னல்களிலும், வழிகளிலும், ஜெப வேண்டுதல்களிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீர் பாராட்டியிருக்கிற எண்ணற்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடினால் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்திருக்கிற மகத்துவங்கள், இரக்கங்களுக்காய் நன்றி ராஜா. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த நாளிலே புதிய கிருபைகள் இவர்கள் காணும்படி தயவு செய்வீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.